பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் செயற்குழு கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் கணேசன், திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். குறிப்பாக தமிழக அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்லாது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அனைத்து உள்ளாட்சி பணியாளர் சங்கங்கள் நடத்துகின்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 15/2/2024 அன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம், அதற்கு பின்பு நடைபெறவுள்ள 26/2/2024 அன்று கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தை சார்ந்த 2,44,000 பணியாளர்கள் பங்கேற்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.